சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் மனோஜ் இருந்துட்டு நம்ம ஜீவா கிட்ட சொல்லி கிறிஷை வந்து மும்பைக்கு அனுப்புறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரோகிணி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து கிறிஷை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பையங்க அவன் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான். உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்கிறதுனால தான் காலையில் எல்லாருக்கு முன்னாடியும் அந்த சின்ன பையன் உங்களோட ஷூவெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன் உங்களை அந்த வீட்டில் யாராவது ஆன்ட்டியை தவிர மதிக்கிறாங்களா? இல்லையே. அந்த பையன் மட்டும் உங்கள் கூட சாப்பிடணும், உங்கள் கூட ஸ்கூலுக்கு போகணும், உங்கள் கூட தூங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனை வீட்டை விட்டு துரத்த உங்களால் எப்படி தாங்க முடியுது? எனக்கு தெரியல மனோஜ். நீங்கள் வர வர ரொம்பவே மாறிட்டீங்க. உங்களை பார்க்க எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நாளைக்கு எதனா ஒன்று என் மூலியமாக கூட ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தால் ஆன்ட்டி சொல்கிறத கேட்டு என்னை அப்படியே வீட்டை விட்டு துரத்திடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் கூட இருக்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அந்த சின்ன பையனுக்காக ஏன் ரோகிணி என்கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன மனோஜ், சின்ன பையனு கூட பார்க்காம அவனை மும்பைக்கு அனுப்புறதா சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த சின்ன பையனோட நிலைமையில நீ இருந்திருந்தா, உன்னை இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தா உன் மனசு எவ்வளோ தூரம் கஷ்டப்படும். ஏன் நீ அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றன்னு சொல்லி மனோஜ் கிட்ட சண்டை போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் இனி மனோஜ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? கிரிஷை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.